வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். பொதுவா ஹாரர் படம் அப்படின்னாலே நம்மள உருவத்தை வச்சுதான் பயமுறுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அப்படி கிடையாது. இந்த படத்துல சத்தத்தை வச்சு நம்மள மரண பீதிக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. அந்த படம் தான் 2025ல ஒரு கனேடியன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வந்திருக்கிற அண்டர்டோன். இந்த படம் எப்படி இருக்கு? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஈவி அப்படிங்கிறவங்க ஒரு பேரநார்மல் பாட்காஸ்டரா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு மர்மமான 10 ஆடியோ ஃபைல் கிடைக்குது. அந்த ஆடியோ ஃபைல ரிவர்ஸ்ல போட்டு பார்க்கும்போது அபிசு அப்படிங்கிற ஒரு அரக்கன் பத்திய தகவல் கிடைக்குது. அபிசு அப்படிங்கிற அரக்கன் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் வேட்டையாடுறவன். ஈவி கர்ப்பமாய் இருக்கிற அந்த நேரத்துல அந்த ஆடியோ ஃபைல்ல இருக்கிற விஷயங்கள் நிஜத்துல நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஈவி வீட்டுக்குள்ள அந்த அரக்கன் வந்தானா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட மிகப்பெரிய பலம் படத்துல வர சத்தம் தான். 3D சவுண்ட் டிசைன் மூலமா இந்த படத்துல வர சத்தத்தை நீங்க கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க நம்ம காதுக்குள்ள போகி முணுமுணுக்கிற ஒரு தத்துரூபமான உணர்வை இந்த படத்துல வர சத்தங்கள் நமக்கு ஏற்படுத்துது. இந்த படம் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல லீடா நீனா கிரி அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மொத்த படத்தையுமே தன்னுடைய தோல்ல அவங்க சுமந்து இருக்கிறாங்க. படத்துல அவங்க காட்டுற பயம், சோர்வு, துக்கம் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா நல்லாவே காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் குறைவுதான். ஆனா படத்துல வர லைட்டிங் கண்டிஷன் ஆகட்டும், கேமரா ஆங்கிள் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே அந்த வீட்டை ஒரு அமானுஷ்ய வீடா நல்லாவே காட்டுது. படத்துல ரத்தம் வரக்கூடிய காட்சிகளோ இல்ல ஜம்ப்ஸ்கேர் காட்சிகளோ அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சைக்கலாஜிக்கல் பயத்தை இந்த படம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லா கொடுத்த பில்டப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ இவங்க கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் மூவி தான். சோ நீங்க இந்த படத்தை பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா பொறுமையா தான் இருந்தாகணும். நீங்க வித்தியாசமான ஹாரர் படங்களை விரும்பி பார்க்கறவங்களா இருந்தா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க வழக்கமான பேய் படங்களை தான் ரசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பை பெருசா ஏற்படுத்தாம திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.